வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடி இன் யூ. இன்னைக்கு ஒரு செம்ம ட்ரீட்டோடு தான் வந்திருக்கேன். ஒரு சூப்பர் ஸ்பான்ச்சியான கஸ்டர்ட் பன்ஸ் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக வீட்டிலே பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய பவுலில் 200 ml மிதமான சூட்டில் இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு மிக்சிங்கை போட்டுட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் சேர்த்து இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மில்க் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருக்கும். இதையும் ஒரு கலக்கி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியையும் சேர்த்துட்டு ஒரு 400 கிராம் மாவு, மைதா மாவோ கோதுமை மாவோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பால் மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இந்த அளவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஒரு 50 கிராம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டர் மாவு நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு க்ளீனான ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு பொரோட்டாவுக்கு மாவு பண்ணிடுற மாதிரி நல்லா இழுத்து பிறையணும். யூஸ்வலாக நம்ம செய்கிற பொருளை நம்ம வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பொண்ணான கையாலேயே செஞ்சுக்கலாம். இல்லை நம்ம வெளியிலையும் செஞ்சு கொடுக்குறோம், மற்றவங்களும் இதை சாப்பிட்றாங்கன்னா தாராளமாக கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கும். நான் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி அமுக்குனிங்கன்னா பவுன்ஸ் ஆகணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு 1 hour அப்படியே ப்ரூஃப் பண்ண விட்டுருங்க. இப்போது இந்த பன்னுக்கு தேவையான கஸ்டர்ட் பண்ணிக்கலாம். 300 ml பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா கஸ்டர்ட் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடும். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்படி தான் கெட்டிகள் படாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்டர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாவு தன்மையெல்லாம் போய் நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 1 or 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 30 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 hourலேயே இந்த மாவு வந்து நல்ல ஒரு ட்ரிபிள் சைஸுக்கு நல்ல ஒரு ப்ரூஃப் ஆகி வந்திருக்கும். இந்த ஏரை வந்து லைட்டாக ஒரு பஞ்ச் கொடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் இந்த டோவை வந்து ஒரு க்ளீனான ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றி லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக தான் அதை வந்து ஃபோல்டு பண்ணி தான் விடணும். திரும்ப பழையபடி போட்டு பிசைஞ்சு எடுத்துடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா பன்னு வந்து ரொம்ப சாஃப்டாக வராது. ஸோ அதனால் லைட்டாக ஒரு ஃபோல்டிங் மட்டும் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக எத்தனை பன்னு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு ஏரியா, நல்ல ஒரு சாஃப்டான, ரொம்பவே தூக்குறதுக்கு ரொம்பவே லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் ஆகணும். அப்படின்னா தான் உங்கள் மாவு வந்து நல்ல ப்ரூஃப் ஆகிருக்கு, நீங்கள் வந்து அந்த மாவை நல்லா நீட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா பன்னு ஹார்டாகிடும், ஸ்மூத்தாக சாஃப்டாக வராது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி நல்லா அந்த எட்ஜஸ் வந்து சீல் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்ட ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி பன்னை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 13 கிட்ட வர்ற மாதிரி இந்த பன்னை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவு மாவு எடுக்கிறீங்களோ அதை விட 3 மடங்கு அதிகமான சைஸில் உங்களுக்கு ஃபைனலாக பன்னு கிடைக்கும். அதனால் எந்த அளவு மாவு எடுக்கணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக வேணுமா, ரொம்ப பெருசாக வேணுமான்னு. இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு 1 hour அப்படியே ஒரு துண்டு போட்டு ஃபைனல் ப்ரூஃபிங்காக விட்டுட்டிங்கன்னா டபுள் சைஸுக்கு மாறிடும். இப்போது இந்த பன்னுக்கு மில்க் வாஷ் கொடுக்கறதுக்காக திக்கான பால் எடுத்து லைட்டாக அந்த பன்னு மேலே ஜென்டிலாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மில்க் வாஷ் கொடுக்கும்போது பன்னோட டாப் லேயர் வந்து ஒரு சூப்பர் ப்ரௌனாக கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். மில்க் வாஷ்க்கு பதிலாக எக் வாஷ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவுமே நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 150 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 20 minutes பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான அரோமேட்டிக்கான ஒரு ஸ்பான்ச்சியான பன் ரெடி ஆகிடும். இது சூடாக இருக்கும் போதே இது மேலே கொஞ்சமாக அப்படியே பட்டரை வந்து லைட்டாக தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக அது எல்லா பக்கத்துலேயும் அந்த பட்டர் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச கஸ்டர்டை எடுத்து லைட்டாக அதை வந்து ஒரு பீட்டரோ விஸ்கோ வச்சு நல்லா விஸ்க் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான இந்த மாதிரி ரன்னியான ஒரு டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து கஸ்டர்ட் இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு திக்கான கஸ்டர்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இதை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு
நல்லா ஒரு சீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பன்னு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த பன்னில் ஓட்டை போடுறதுக்காக ஒரு க்ளீனான உட்டன் சாப்ஸ்டிக் இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு இந்த சினிக்கோலிலாம் யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா, அதாவது கிச்சனுக்குன்னு வச்சுருக்கிற அந்த சினிக்கோலி இல்லைன்னா உட்டன் சாப்ஸ்டிக் ஏதாவது ஒன்று எடுத்து அந்த பன்னோட இன்சைட் நல்ல ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பன்னில் மற்ற எந்த இடத்துலையும் ஓட்டை விழுந்துடாத அளவுக்கு ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ஓட்டையை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் க்ரீமை வந்து நல்ல பன்னில் உள்ளே அமுக்கி எல்லா பக்கத்துலேயும் கஸ்டர்ட் வந்து ஃபில் ஆகிற மாதிரி கொஞ்சம் சுற்றி சுற்றி விட்டு அதை வந்து ஃபில் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கஸ்டர்ட் பன் ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து பன்னை வந்து அந்த நீட் பண்ணுறதுல தான் இருக்குது அந்த பன்னோட சாஃப்ட்னஸ் வந்து. ஸோ மற்றபடி நீங்கள் இதே இன்க்ரீடியண்ட் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான டெக்ஸ்டரில் ஒரு சூப்பர் ஸ்பான்ச்சியான கஸ்டர்ட் பன் உங்களாலையும் செய்ய முடியும். ஐ திங்க் வீடியோலேயே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இந்த பன் வந்து எந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்டரில் அந்த டாப் லேயர் வந்து நல்ல ஒரு கிளாஸியாக ப்ரௌன் கலரில் இருக்குன்னு. ஸோ ஓட்டையை போட்ட பன்னை ஒன்று ஆட்டையை போட்டு ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் அது கொட்டிருமேன்னு லைட்டாக ஃபீல் ஆச்சு. அதனால் ஒரு தட்டை வச்சுட்டு லைட்டாக அதை ஓப்பன் பண்ணால் செம்ம சாஃப்டான செம்ம ஸ்பான்ச்சியான பன் வந்து கஸ்டர்ட் பன் ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே நம்மளால் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஓவன் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து அடுப்பில் கேக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெத்தட் பண்ணுவீங்க, ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கப்புறமா அந்த தட்டில் பன்னெல்லாம் வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி பண்ணலாமோ அதே சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஓவனே இல்லாமல் வீட்டில் அடுப்புலேயே கூட இந்த பன்னை உங்களால் பண்ண முடியும். ஸோ கஸ்டர்ட் வந்து ஒரு நல்ல ஒரு வாட்டரியாக ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால அதை டிப் பண்ணி சாப்பிட்லாமே தொட்டா செம்ம டேஸ்டாக இருந்ததுங்க. ஸோ சான்ஸே இல்லை, திக்கான கஸ்டர்ட் விட இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக இந்த கஸ்டர்ட் ரெடி பண்ணிவிட்டு டிப் பண்ணி சாப்பிடுங்க, சும்மா அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி சுகர் பவுடரை அது மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு சர்வ் பண்ணுங்கள், சும்மா தரமான சம்பவமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.